நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். கிளிநொச்சியில் கோர விபத்தில் சிக்கிய உற்ற நண்பர்கள், பறிபோன 4 உயிர்கள். பெண்ணை வாளால் தாக்கிய நபர் ஆயுதங்களுடன் கைது. இலங்கைக்குள் ஆழ ஊடுருவிய அமெரிக்க புலனாய்வின் அதிரடி நடவடிக்கை. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகள் நீக்கம். கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு. நாடளாவிய ரீதியில் போலீசாரின் அதிரடி வேட்டை, ஒரே நாளில் 1000க்கு மேற்பட்டோர் கைது. செயற்கைக்கோள் காட்டிக் கொடுத்த இயற்கையின் ஆபத்துக்கள். ஈரானில் போராட்டங்கள் தீவிரம், இணைய சேவைகள் முற்றாக முடக்கம். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை எதிர்வரும் 18ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்தமையினால் கடலில் சீற்றம் மற்றும் கனமழை பெய்தது. இந்நிலையில் உருவான டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக தமிழகம் மட்டுமின்றி இலங்கையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புயல் தாக்கத்தால் இலங்கை காங்கேசன் துறைமுகம் கடுமையாக சேதமடைந்தது. இதையடுத்து நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவை கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் காங்கேசன் துறைமுக சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இதையடுத்து நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறையிலான கப்பல் சேவை 3.5 மாதங்களுக்கு பின் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தொடங்க வாய்ப்புள்ளது. இந்த முறை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவையின் போது பயணிகள் அதிகம் செல்லும் வகையில் புதிய கப்பல் இயக்கப்படும் என்று சுபம் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் நேற்று பிற்பகல் பேருந்துடன் கார் ஒன்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 4 உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்துடன் முல்லைத்தீவு விசோமடுவிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது காருக்குள் சிக்கி நசுங்கிய நிலையில் இருந்த 20 உடலங்கள் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்தில் விசோமடு பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய பொன்னையா பூபாலன், 34 வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன், பொன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த புனரத்தினம் குணதர்ஷன், அதே பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய யுவானி பிரசாத் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 3 விசுவமடு மகா வித்தியாலயத்தில் ஒன்றாக கல்வி கற்று கிளிநொச்சியில் ஒன்றாக தொழில் புரிந்த உற்ற நண்பர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் ஹோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் மாலப்பே தலஹின பகுதியில் ஹோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு ஹோமாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். நவம்பர் 14ஆம் தேதியன்று பொருளை பகுதியில் ஒரு பெண்ணை வாளால் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தின் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட குண்டு, T56 ரக துப்பாக்கி, வெடிமருந்துகள், 10 தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் பொருளை பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. ஹோமாகம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையை உலுக்கிய டிட்வா புயலை தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் நாட்டுக்குள் ஊடுருவின. நிவாரணப் பணிகளுக்காகவே நாட்டிற்குள் ஊடுருவிய போதிலும் அவற்றின் உள்நோக்கம் இலங்கையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவதற்காக இருக்கலாம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அந்த வகையில் திருகோணமலையை குறிவைத்தே அமெரிக்கா இலங்கையை பாதுகாக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது எனவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடை காரணமாக சுமார் 5,44,000 கணக்குகள் மெட்டா நிறுவனத்தினால் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்துக்கு இணங்கிய முதல் வாரத்தில் இன்ஸ்டாகிராமில் 3,30,639 கணக்குகளும், முகப்புத்தகத்தில் 1,73,497 கணக்குகளும், த்ரெட்ஸில் 39,916 கணக்குகளும் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் இந்த தடை தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கம் மற்றும் வழிமுறைகளிலிருந்து
சிறுவர்களை பாதுகாக்க அவசியம் என்று வலியுறுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்கரை பெற்று ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேட்டினால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் வைத்தியசாலையின் பணிப்பாளரை இடமாற்றுமாறு கோரி இன்று கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்கரை பெற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நிர்வாக சீர்கேடு இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனவே வைத்திய பணிப்பாளரை உடன் இடமாற்ற கோரி மனித உரிமைகள் அமைப்புகளினால் கடந்த 4ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அடிதடி கலாச்சாரத்தை உடன் நிறுத்துமாறும் வைத்தியர் பணிப்பாளரை உடன் வெளியேற்றி நோயாளர்களின் உயிரோடு விளையாடும் வைத்தியரை அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதிக்கு அம்பாறை மாவட்டத்தின் அக்கரை பெற்ற வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடுகள் தொடர்பான மகஜர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று திங்கட்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 32,537 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 1018 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 15 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 713 பேரும், சிறந்த பிடியாணைகளுக்கு அமைய 530 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 502 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 71 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4765 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்பா சூறாவளிக்கு பின் நாட்டில் சுமார் 4800 மண்சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதர்சி கிளாக் நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிகககொடுவ தெரிவித்துள்ளார். டிட்பா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் நிழற்படங்கள் மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண்சரிவுக்கு பின்னரான தரை தோற்ற வரைபடமாக்கல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்த போது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விடவும் மிக அதிக எண்ணிக்கையிலான மண்சரிவுகள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் நிழற்படங்களின் அடிப்படையில் 1241 இடங்களில் பாரிய மண்சரிவுகள் ஏற்பட்டதாக கூறியிருந்தது. இந்நிலையில் மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அணுகல் வசதிகளை கொண்ட இடங்களை மாத்திரம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அடையாளம் கண்டிருக்கலாம் என குமாரி மிகககொடுவ தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் நிழல் படங்களில் காடுகளுக்குள் இடம்பெற்ற மண்சரிவுகளின் எண்ணிக்கைகளும் கணக்கிடப்பட்டுள்ளதாக ஆதர்சி கிளாக் நிலையத்தின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் நாட்டில் உச்சபட்ச தலைவராக அயோதுல்லா அலி ஹாமினி இருந்து வருகிறார். அந்த நாட்டில் அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. அதிகரித்து வரும் பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்க நிலை ஆகியவற்றால் மக்களுக்கிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாகாணங்கள், நகரங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2 வாரங்களாக நடந்து வரும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றும் நீடிக்கிறது. அவர்களை ஒடுக்கவும் ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்கும் முயற்சியாகவும் பாதுகாப்பு படையினரை அரசு இறக்கிவிட்டுள்ளது. இதன்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவை முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஈரானில் நடப்பது என்ன என்பது பற்றி வெளியுலகிற்கு சரிவர தெரியாத வகையில் செய்திகளும் முடங்கியுள்ளன. இதனால் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுடன் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. சில அரச ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரானின் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 116 பேர் பலியாகி இருக்கக்கூடும் என்று அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை.